உதயநிதி வேஸ்ட் தான். எதுவுமே பதில் சரியா சொல்ல தெரியல, அவருக்கு பேச தெரியல. அதனால நம்மளுக்கு இன்னொரு சப்போர்ட் வேணும். அதனால அண்ணாமலை அவர் ஏற்கனவே இருந்தாரு கட்சியில, அவர் ஏற்கனவே 3 வருஷம் இருந்தாரு. அதனால வரட்டும், யாரு நல்லது பண்ணாலும் எங்களுக்கு ஓகே தான். அவரும் வரட்டும். இவருக்கு எதிர்கட்சிக்கும் வேணும்ல ஒரு ஆளு. இவர் வேஸ்ட் தானே, உதயநிதி வேஸ்ட் தான். எதுவுமே பதில் சரியா சொல்ல தெரியல, அவருக்கு பேச தெரியல. அதனால நம்மளுக்கு இன்னொரு சப்போர்ட் வேணும். அதனால அண்ணாமலை வரட்டும். ஏன்னா அவர் பெரிய போஸ்டிங்ல இருந்தவர், அந்த போஸ்டிங்கை விட்டுட்டு தான் வந்திருக்காரு. அவரு வரட்டும், அவரு நல்லது கெட்டது எல்லாமே தெரியுது அவருக்கும். அதனால அவரு வரட்டும், நாங்க ஏத்துக்கிறோம். பார்க்கலாம், அடுத்த வருஷம் எங்க விஜய் நல்லா பண்ணினாருனாக்கா இவருக்கு ஏத்தபடி இருந்தாக்கா இவருக்கும் ஓட்டு போடுற இதுல இருக்கும். நல்லா முதல்ல இவர் பண்ணட்டும், யாரு வேணாலும் வரட்டும். ஆனா நல்லது பண்ண என்னது, கொளத்தூர்ல எங்க கோட்டைன்னாரு. அப்ப அந்த கோட்டையே இடிச்சிட்டாங்க. அப்ப இவரு பொங்க வேண்டியதானே, எதுக்கு லண்டனுக்கு போயிட்டாரு. சட்டசபையில அவங்க புள்ள பேசினதுனால அது பெரிய இஷ்யூ ஆன தொட்டுதான் பட்டமளிப்பு விழான்னு ஒரு பேரை வச்சுட்டு லண்டன் போயிருக்காங்க. இதெல்லாம் சும்மா பயந்துட்டு தான் ஓடி இருக்காங்க. 4 பேர் ஃபேமிலியே போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதிமுக இருக்கிறவங்களும் சொல்றாங்கன்னா அவங்க 2 பேரும் சேரத்துக்காக கூட இருக்கலாம். அவங்க 2 பேரும் சேரத்துக்காக அவங்க திமுக காரங்களுக்கு ஒரு இது மாதிரி இது பண்ணலாம். இல்ல அவங்கள இது பண்ண சண்டை போட்டு விடுறதுக்காக இவங்க இப்படி பண்ணலாம். எல்லாம் இவங்க இப்ப விஜய் கொஞ்சம் நல்லா பண்றதுனால இவங்களுக்கு அது கோபமா ஆகுது. வேற ஒன்று, முதல்ல அண்ணாமலையுமே விஜய தப்பா தான் விஜய பேசினாரு. அப்புறம் தான் அவர் பார்த்துட்டு விஜய்க்கு இவ்வளவு கூட்டம் வரத பார்த்துட்டு தான் அவரு கொஞ்சம் நல்ல இதுவா பேசினார். முதல்ல அண்ணாமலையுமே விஜய் தப்பா தான், எல்லா அரசியல்வாதியும் பேசின மாதிரியே தான் அவரும் தப்பா தான் பேசினாரு. அவரு மட்டும் இது இல்லாம பேசல, அவரும் தான் பேசினாரு. விஜய் கூட்டம் வரதுனால பேசினாரு. இப்ப நல்லது பண்றதுனால சரி சேர்த்துப்பாங்கன்னு பார்த்தாரு. அது ஒன்னும் செட் ஆகலன்னே தான் அவரு தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் வரேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ரஜினி வரேன்னாரு, இவங்க வரேன்னாங்க, எல்லாம் வரேன்ட்டு யாருமே வரல. இப்ப லாரன்ஸ் வரேன்னாரு, டக்குன்னு வரலன்ட்டாரு. அது மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கலாம், விஜய் செய்யறாரு நல்லது, அதனால எப்படி அத நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு வராரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்லதுதான். எல்லாருக்கும் பெரிய போஸ்டிங் எல்லாம் கொடுக்கல. கொடுத்தது நல்லது தானே சார். எல்லாம் இறந்துட்டாங்களே, எல்லாமே சின்ன பசங்க தான் இறந்துருக்காங்க. அவர் கொடுத்தது நல்லதுதான், இது ஒன்னும் தப்பு இல்லையே. அவங்க சொந்தக்காரங்களுக்கோ கட்சிக்காரங்களுக்கோ யாருக்கும் கொடுக்கல. அவர் செத்த உங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. அவங்க வளர்ந்து வந்தாக்கா என்னென்ன இதுவுக்கு போயிருப்பாங்களோ தெரியல. அதெல்லாம் கொடுத்ததெல்லாம் நல்லதுதான். எல்லாருக்கும் பெரிய போஸ்டிங் எல்லாம் கொடுக்கல. எல்லாரையும் பால்வாடியில வேலை செய்யறவங்க, இதுல வேலை செய்யறவங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு. அது கூட பர்மனன்ட் பண்ணல. இப்போதைக்கு செய்யுங்க பாக்கலான்னு தான் சொல்லியிருக்காரு. அதை தப்பா பேசுறதெல்லாம் எதிர்கட்சிங்க இப்படிதான் பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு இது ஏங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல வயசு பொண்ணுக்கு நடந்த கொடுமை அப்ப யாருங்க இருந்தது ஆட்சியில? திமுக தானுங்க இருந்தது. அப்ப அவங்க தண்டனை கொடுக்க வேண்டியதானே, ஏங்க கொடுக்கல? ஏன் கொடுக்கல? எல்லா பொம்பளைங்க தான், எல்லா பொம்பளை பசங்களை பெத்து வச்சிருக்கோங்க தான். படிக்க எதுக்கு அனுப்புறாங்க? படிப்பு தான் ஒரு பெண்ணுக்கு கல்வி ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க அனுப்புறோம்ல, அந்த இடத்துல பாதுகாப்பு இருக்கா? ஆனா இப்ப இருக்கு, அப்ப இல்ல. திமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்ல. வயசு பொண்ணுங்க எவ்வளவு கொடூரமா சாவச்சாங்க. ஆனா இத்தனைக்குமா கட்சி ஆளுங்க தான் அது செஞ்சது. ஆனா அவங்களுக்கு தண்டனை கிடைச்சதா? கிடைக்கல. ஆனா என் அண்ணா ஆட்சியில தப்பு செய்யற ஒவ்வொருத்தருமே பயந்து வேலை செய்ய. உங்க ஆட்சியில நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க? நான் கேக்குறேன், என்ன செஞ்சு கிழிச்சிங்க? இதுக்கு முன்னாடி அரசாண்டவங்க ஊழல்ல தாங்க ஊறி போனாங்க. இன்னைக்கு விஜய் அண்ணா உட்காந்து அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றீங்களே, எந்த காசுல கொடுப்பாரு? நீங்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவி வச்சுட்டு போவீங்க. என் அண்ணா எடுத்துட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? உங்க ஆட்சியில நீங்க என்ன செஞ்சு கிழிச்சிங்க? நான் கேக்குறேன், என்ன செஞ்சு கிழிச்சிங்க பாத்துட்டு இதை போட்டுக்கணும் வாங்க. இதுக்கு முன்னாடி அரசாண்டவங்க ஊழல்ல தாங்க ஊறி போனாங்க. இப்பதான் தெளிவாவே இருக்கு. இன்னைக்கு விஜய் அண்ணா உட்காந்து அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றீங்களே, எந்த காசுல கொடுப்பாரு? நீங்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவி வச்சுட்டு போவீங்க. என் அண்ணா எடுத்துட்டு போட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஓசி பஸ்ல தானே வரீங்க. அண்ணனுக்காக காயில இருந்து வெயிட் பண்ற, பாத்துட்டு இதை போட்டுக்கணும். வாங்கினாருன்னா சந்தோஷப்படுவேன். இல்லையா இன்னொரு நாள் நான் கோட்டையில எடுத்துன்னு போய் கூட கொடுத்துட்டு வந்தேன். இந்த போட்டுருக்க பஸ்ல நாங்க ஓசில நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நாங்க பஸ்ல வந்தோம்னா எல்லாம் ஓசி பஸ் ஜென்ஸுங்க பாத்து ஏறினாங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஓசி பஸ்ல தானே வரீங்க, ஓரமா போய் நில்லுங்க, நான் வந்துதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா? ஒரு ஏளனமா பேசணுங்க உண்டு. கொடுத்தது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் குத்திங்கன்னு
இப்பதான் தெளிவாவே இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்டா ஃப்ரீயாவே கேட்கல. கொடுத்தது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேளுங்க, யா குத்திங்கன்னு போய் கேளுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நாங்க பஸ்ல வந்தோம்னா எல்லாம் ஓசி பஸ் கண்டக்டர்ல இருந்து ஜென்ஸுங்க பாதி ஏறினாங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா ஓசி பஸ்ல தானே வர்றீங்க, ஓரமா போய் நில்லுங்க, நான் வந்துதான் உங்களுக்கு சீட்டு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு ஏளனமா ஒரு லேடிஸ வந்து ஒரு ஏளனமா பேசணுங்க உண்டு. நானே வந்து சண்டை போட்டுருக்கேன் பஸ்ல. நாங்க வந்து ஓசில நாங்க கேட்கல, கொடுத்தது வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கிட்ட போய் கேளுங்க, யா குத்திங்கன்னு போய் கேளுங்க. என் அண்ணன் வந்து குடுக்குறப்ப கூட நாங்க வேணான்னு தான் சொல்றோம். இப்பவே எங்களுக்கு வேணாம். நாங்க வந்து ஓசில வரணும், ஃப்ரீயா வரணும் நாங்க எதிர்பார்க்கல. காசா இருந்தாலும் ஒரு 5 ரூபாய் 7 ரூபாய் ஒரு 8 ரூபாய்க்குள்ள டிக்கெட் நீங்க கொடுத்தீங்கன்னா, நீங்க வந்து 1000 ரூபாய் மகளிர் குத்தன்றீங்கல்ல, வந்து உட்காந்து அன்னைக்கு சைன் போட்டு நீங்க 1000 ரூபாய் குத்தீங்களா? நீங்க கொடுத்ததை நீங்க அத்தாச்சு காட்டுங்க. நான் வாங்கியிருக்கேன் 1000 ரூபாய். எப்போ 3 வருஷம் கழிச்சு 2 வருஷம் தாங்க குத்துருக்காங்க. இன்னைக்கு விஜய் அண்ணா வந்து உட்காந்து அன்னைக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்றீங்களே, எந்த காசுல கொடுப்பாரு? நீங்க எல்லாத்தையும் தொடச்சி கழுவி வச்சுட்டு போவீங்க. என் அண்ணன் வந்து எத்தனை வந்து போட்டு உங்களுக்கு கொடுக்கணுமா? 1000 ரூபாய் எங்களுக்கு வானாங்க. எங்க அண்ணன் எங்களுக்கு கொடுக்கவே வேணாம், நாங்க கேட்கவே இல்லை. எங்க அண்ணன் வந்து ஒரு மக்களுக்கு குடிமக்களுக்கு வந்து இவ்வளவு கடன் சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில நடந்திருக்கு. எங்களுக்கு அந்த கடை எல்லாமே அடையணும். விடியல் நான் தூக்கட்டும், மகளிர் மக்களுக்காக வந்தவர் தானே. விடியல் எடுத்துட்டியா? விடியல் விடிஞ்சிருச்சு. இனிமே என்ன விடியல்? சூரியன் என்ன மூடிட்டாரு, மறைச்சிட்டாரு. விடியல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னும் விடிஞ்சிருச்சு. மக்கள் வந்து பெண்கள் வந்து தைரியமா பேசுறது வந்துட்டாங்க, வெளியில வந்துட்டாங்க. மக்கள் தைரியமா பேசுறாங்க, பெண்கள் பேசுறாங்க. அதனால வந்து எதுவும் பிரச்சனை இல்ல. இப்ப எல்லாமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த விதமான லஞ்ச லாவணியம் இல்லாத பகிரங்கமான ஆட்சி, மறுபடியும் நேர வெளிப்படையான ஆட்சி. எந்த விதமான இது தப்பும் நடக்காது. அன்னைக்கு சொன்னாரு பாரு கரூர்ல, நான் அந்த அண்ணன், நீ என்கிட்ட எதுனாலும் தைரியம் கேட்கலாம், லஞ்சம் கேட்டா சொல்லு, விஜய் பேரை சொல்லு, நான் தான் அண்ணன்னு சொல்லு, கொடுக்காதீங்கன்னு எந்த முதலமைச்சர் சொன்னாங்க? நம்ம இத்தனை வருஷம் ஆச்சு யாரும் சொன்னதில்ல. ஆனா எல்லாமே ஓப்பன். பாதி ஆட்சி தான் நம்மளுது, புரியுதுங்களா? நகராட்சி நம்ம கைக்கு வரணும், பேரூராட்சி வரணும், ஊராட்சி வரணும். இப்ப அரசியல்னு பார்த்து போனா நமக்கு வந்து பாதி தான் இப்ப நம்மள இருக்குது. பாதி ஆச்சுன்னா நமக்கு இன்னும் உள்ள போகல. அதாவது வீட்டுக்கு வெளியே தான் நம்மளுக்கு. சென்னைனா சென்னையில தான் இருக்க முடியும். சரி, வீட்டுக்கு உள்ள போனோம்னாக்கா அதுதான் வீடு. நம்ம அந்த நகராட்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, தெருவு, ரோடு, அப்புறம் நகரு, அப்புறமா ஊரு, அப்புறம் மாவட்டம், அப்புறம் ஒன்று, அந்த மாதிரி தானே. இப்போ வந்து நமக்கு எங்க பிடிச்சிருக்கோம்? அவுட்டர் தான் நம்ம ஃபுல்லா சுத்தி பிடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் வந்து நகரை பிடிக்கல, மாவட்டத்தை பிடிக்கல, இப்போ அதான் சொல்லணும் பேரூராட்சி பிடிக்கல, இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாலின் கோவப்பட்டாலும் ஆட்சி கலையாது. இன்னும் கவர்னரே கோவப்பட்டாலும் கலையாது. ஏன் பிரதமரே கோவப்பட்டாலும் கலையாது. ஏன்னா இது மக்களா தேர்ந்தப்பட்ட நம்ம ஜனங்களா மக்களா எல்லாம் தேர்ந்து புதிய ஆட்சியை அவங்க வர வச்சிருக்காங்க. கவர்னரோ இல்ல முதல்வரோ இல்ல ஸ்டாலினோ இல்ல இந்த பொதுமகளோ வார்டோ இந்த பணத்தை கொடுத்தோ காசை கொடுத்தோ வரல. பாசத்தினால வந்தது, அன்பால வந்தது. இதை வந்து சொல்ல போனீங்கன்னா மெயின் காரணம் அவங்க வந்து காசு 1 ரூபாய் செலவு பண்ணல. காசே இல்லாம வச்சு நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தீங்க, செலவு பண்ணீங்க. ஏன்னா வர முடிஞ்சா எதுக்காக பிரச்சாரமே பண்ணல. 234 தொகுதி நான் தான் விஜய், என் மூஞ்சி தான். அதுல சில பேர் யார் நிக்கிறாங்கன்னே தெரியாது, யார் ஓட்டு வேட்பாளர்னே தெரியாது. ஆனா 234 108 இடம் எப்படி வந்துச்சு? 60-70 வருஷம் ஆண்டவங்களுக்குலாம் வந்து அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. இனி அவங்க அதெல்லாம் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆந்திரால சொன்ன மாதிரி பவன் கல்யாண் நான் 15 வருஷமா இருந்தேன் அப்படின்றது வந்து அங்க இருக்க சிச்சுவேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஷியல் இஸ் வெரி ஹை. இங்க வந்து எப்போ ஜெயலலிதா போனாங்களோ அப்பயே ஏடிஎம்கே போயிடுச்சு. இப்போ கலைஞர் எப்போ போனாரோ அதே மாதிரி டிஎம்கேவும் போயிடுச்சு. மத்த ஆளுங்களை வச்சு தேவர் பிளேயிங், வேற ஆப்ஷனா ஆள் வரல. ஏன்னா இவங்க 2 பேருமே வந்து பொலிட்டிக்கலா ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் வந்து ஒபிஷியலாவும் சரி அன்அபிஷியலாவும் சரி தமிழ்நாட்டையே வந்து பார்டர் மாதிரி ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேத்துக்கும் ஒரு அப்போசிங்கா ஆள் வரும்போது ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம். என்ன ஈஸியா வந்துட்டேன்னா அது கஷ்டமானதுதான், கரெக்ட் தான். இனி இவரு நல்லா செஞ்சாதான் அடுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குறேன். பேக் ஒண்டி வெயிட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இங்கே தான் எங்கள் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். பேக் வெயிட் ரெடியூஸ் பண்ணும், ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்கும். இப்போ இருக்கிறதே இருக்கு, நல்லா தான் பண்ணுறாங்க. வெயிட் கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். இது பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. எல்லாமே ஸ்கூல் நீட்டாக இருக்கு, ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் போன வருஷம் பார்த்ததோட இப்போ நல்லா இருக்கு. டீச்சர்ஸும் நல்லா இருப்பாங்க, இப்பயும் நல்லா இருக்காங்க, நல்லா கேர் பண்றாங்க, நல்லா சொல்லி. இப்பெல்லாம் வந்து ரேஷன்லாம் கரெக்டாக போடுறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் அரிசி நல்லா இருக்காது, சக்கரை நல்லா இருக்காது, கோதுமைலாம் நல்லா இருக்காது, எல்லாத்திலும் இப்பெல்லாம் கரெக்டாக வந்துடுது. இப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து நம்ம கைரேகை கம்பெனியை இன்னொருத்தவங்க கையை நகை, இப்போ அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம கைரேகை வச்சாதான் நம்ம பேரை பார்த்து தான் ரேஷன் இது கொடுக்குறாங்க. முன்னெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, ஏம்மா இல்லை போ அப்புறமா அப்புறம். இப்பெல்லாம் வந்து அந்த 1ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ள இல்லை நாங்கள் எல்லாமே வாங்கினோம். அருமையா இருக்கு, அவ்வளோ பக்குவமா செய்யறாங்க. ஆனா இவர் வந்ததுல இருந்து சூப்பரா இருக்குதுங்க, நல்லா இருக்குது, எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை.
அருமையா இருக்கு. ரேஷன்ல எல்லாம் கரெக்டா பண்றாங்க. வாங்குறவன்லாம் பயப்படுறான் இப்போ. ஐயோ இது நம்ம போய் சொல்லிட்டோம்னாக்கா எங்கன்னா போய் மாட்டிக்குமோ, நம்ம இது வேலை போயிடுமான்ற ஒரு பயம். அவளை கிங்கு மாதிரி எத்தினாரு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் என்னமோ நினைச்சேன், என்னமோ நடிகர் என்ன பண்ண போறாரு, நீ வந்து கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்ட. அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்ச நேரம் கொஞ்சம் அருமையா இருங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சரி பண்றேன், சரியா செய்யறேன், என்னை நம்புங்க. இப்பதாங்க நான் வந்து 6 மாசம் 3 மாசம் தான் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் விடுங்க. கஜனாவை காலி பண்ணிட்டு போயிட்டாரு. ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, பாவம். ஒரு வேலையை, ஒரு கடையை, ஒரு சங்கத்தை, ஒரு கடையை ஓபன் பண்ணா கூட அந்த கடையில இருந்து வரணும்னா எப்படி 3 மாசம் 6 மாசமாவது ஆகும், அவன் மேலுக்கு வரும். ஆளும் கஸ்டமர் இப்படி அது மாதிரி அவரு இதுல இருந்து வரணும்னாக்கா அவ்வளோ அருமையா வந்து அது மக்கள் மனசுல வந்து சிங்கமா லேடிஸுங்களாம் அவ்வளோ அருமையா நிக்கிறாங்கங்க. ஆனா சொல்லக்கூடாது, விஜய் சாரு ரொம்ப சூப்பர் அருமையான நண்பர். இதே மாதிரி பண்ணிட்டு வந்தாக்கா அண்ணாதுரை மாதிரி, காமராஜர் மாதிரி இவரும் இந்த ஆட்சியில காலத்துக்கும் பேருங்க நிற்கும். எங்க பதிவு இழந்துங்க அப்படிதாங்க குறைதாங்க சொல்லுவாங்க. 59 வருஷமா இவங்க மாறி மீறி வந்தாங்களே, இன்னைக்கு செல்ல காசு ஆயிட்டானுங்கல்ல, அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. அவங்கள பத்தி இவருக்கு ஒன்றும் தெரியுதுன்னு இவங்களா ஸ்டார்டிங்ல இருந்து அரசியல்ல பாடம் பார்த்துட்டு பொலிட்டிக்கல் கோர்ஸ் படிச்சு அப்படியே அரசியலுக்கு வந்துட்டாங்க அவங்க. நாள் அவங்க அதெல்லாம் அனுபவப்படுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அதை ஒரு பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்க தேவையில்லை. அது பேசினாலும் அதை பொறுப்பு வந்து பேசுவாரு. அதெல்லாம் ஆலோசனை சொல்றதுக்கு பின்னாடி எவ்வளோ ஆலோசனைலாம் இருக்காங்க, பொலிட்டினா இருக்காங்க. காலப்போக்கில் மாற்றம் ஏற்படும். இந்த மாதிரி தலைவர்கள்லாம் லஞ்சம் வாங்கக்கூடாது கூட, இது நம்பர் கொடு, இது கொடுன்னு எந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னாங்க? ஒரு ஓப்பனாக கால் பண்ணுங்க, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, அந்த நம்பர்லாம் கொடுத்துறேன், வாட்ஸ்அப் நம்பரு, வெப்சைட் நம்பரு எல்லாம் நீங்கள் பேப்பர் வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பேப்பரையே அது எந்த சீஃப் மினிஸ்டர் சொன்னா உனக்கு சொன்னாங்களா? எல்லாம் மறைமுகமா எல்லாம் 2 பேரும் நல்லா கல்ல கட்டினாங்க. அவங்கள பத்தி நல்லா ரொம்ப தெரியும். பதவி பறிக்கப்படும் அப்படிங்கிறாரு. நல்ல டிசிஷன், அது அப்ரிசியேட் பண்ண வேண்டிய டிசிஷன். விஜய் டிசிஷனை அதை வரவேற்கணும். கடந்த காலத்துல அவங்க அப்படி கிடையாது, நல்லா கல்ல கட்டினாங்க 2 பேருமே. கரப்ஷன் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இது எப்பவே சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஒரு 25-30 வருஷம் முன்னாடி சேஞ்ச் பண்ணிருக்கணும். இது ரொம்ப லேட். இது மக்கள் தீர்ப்பு கொடுத்தது அந்த மாதிரி தலைமை விஜய் தலைமையில தான் இப்ப ஏற்பட்டு இருக்குது. ஒன்னே வந்து டிஸ்மிஸ் இப்ப மந்திரி பதவி தூக்கிடுவேன், அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி சொல்றதே கிடையாது, ஒன்னும் கண்டுக்கிறதே கிடையாது. எல்லாம் எல்லா கட்டத்திலயும் இருந்தாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணோம், அதான் நம்பர் கொடுத்துக்குது. வாட்ஸ்அப் டிஜிட்டல் மயமாயி போச்சு. இப்பதான் அதான் கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்துருவாங்களா, போன் நம்பர் கூட அது கம்ப்ளைண்ட் பண்ணுன்றாரு. அங்க நடவடிக்கை எடுக்கிறோம், காசு கொடுக்காதீங்க. நீ இந்த வேலைக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் காசு எதிர்பார்த்தனா எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணு, நான் தேவையான நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னுறாரு. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஆட்டோக்காரரு இவங்களுக்கெல்லாம் யார் சீட்டு கொடுப்பா? இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் கொடுத்து பார்த்துருக்கீங்களா? எந்த கட்சியிலாச்சும் பார்த்துருக்கீங்களா? சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு ஐசி வியாபாரம் போட்டுக்கு போகிறாரு அவர் வந்து நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி நிற்க வச்சுருக்காங்க. இவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு, அதனால அவர் சின்ன சின்ன பையங்களை நிற்க வச்சார். எவ்வளோ பேர் தூத்துனாங்க, என்னென்ன பண்ணுனாங்க. இந்த அவர் பேர் என்ன, வேல்முருகனா? இந்த பஸ்ட்டு பேசினார் ஒருத்தர், வேல்முருகன் சொல்லி 4 படம் நடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, 4 படங்களை நடிக்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு, பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிறாரு, இங்கே தாய் தாப்பா இங்கே சரியில்லை அப்படின்லாம் பேசினாரு. அவருக்கு நான் வந்து வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் இவரை பெரிய ஆளாக்கி விட்டது. அவர் தான் இவருக்கு பெரிய ஆளாக்கி விடுறதுக்கு முழுக்க காரணமாக நின்றது அவர் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஆமாம், கண்டிப்பாக நான் சொல்லுவேன். நாங்கள் ரொம்ப கனவு கண்டது அது, தம்பி வரணுன்னு. தம்பி வந்திருக்காரு, வந்ததுனால இந்த ஏரியா கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. மெட்ராஸ்ல எல்லாருமே பணக்காரர் தான், சென்னையில எல்லாருமே பணக்காரங்க தான், யாரும் ஏழைன்றதே இருக்காது. ஆமா, ஏழைன்றதே இருக்காது. இந்த போதையினால தான் அழிஞ்சாங்க. சொல்லுவாங்கங்க, செய்ய முடியாதவங்க, கையால முடியாதவங்க செய்வாங்க. கையால முடியல, இது வரைக்குமே முடியல. இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணீங்க, ஒண்ணுமே முடியல. ரோட்ல மயக்க வச்சுட்டு ஊந்துன்னு கிடப்பாங்க. நம்ம ரோட்ல நம்ம வயசானுங்க போனா கூட ஒரு மாதிரியா பாப்பானுங்க. இப்ப பாத்திர தலை குனிறானுங்க. ஒன்னும் இல்ல, ஒரு பஸ்ல இந்தா டிக்கெட்டு, நான் எடுக்க மாட்டியா, உக்காந்துனே இருக்கிற அப்படின்னு கேட்டவங்களா உண்டு. என்னைய இப்ப இந்தாமா யாருன்னு இந்தாமான்னு கொடுக்குறாங்க. அந்த மரியாதை இருக்குது. இப்போ இந்த தொகுதி எம்ஓதி எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. அதுவும் இது நான் வாழ்ந்து பிறந்த இடம், சர்மா நகர். நான் வாழ்ந்து பிறந்த இடம், நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்த இடம். எனக்கு எங்க தொகுதியில் எந்த இடத்துல வந்து இருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்க இடம் மாறிடும், இன்னும் கொஞ்ச நாள் போனா எங்க இடம் கண்டிப்பாக மாறும். இது வரைக்கும் மாறல. அடுத்தடுத்து அவரு தாங்க சிஎம்ஏ, அது யாருமே அடிச்சுக்க முடியாது. பாருங்க நீங்க, அடுத்தடுத்து என் பேர பிள்ளைங்க கூட நான் சொல்லி வச்சேன். என் பேர பிள்ளைங்களும் சொல்றாங்க, 5 வயசு என் பேர பிள்ளைங்க யாருக்கு போடுனா நான் விஜய் மாமாக்கு தான் போடுவேன்.
ஸ்டாலின் பிறக்கும் போது அரசியல்வாதியா பிறக்கல, எம்ஜிஆர் பிறக்கும் போது அரசியல்வாதியா பிறக்கல, யாருமே பிறக்கல. ஒரு காலத்துல எல்லாமே கத்துக்குட்டியா தானே இருந்து வரும். அவங்க பேசுறதை நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். இன்ஃபேக்ட் ஸ்டாலினா இருக்கும் போது ஒரு வாட்டி அப்படித்தானே சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு தானே சொல்லியிருப்பாங்க. எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கத்துக்க வேண்டியது தானே. ஜென்சிங்கிற கம்யூனிட்டி வந்து டிஎம்கே சைடு தான் ஜாஸ்தியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்றாங்க. டிவி கேட்பாங்க, ரிசல்ட்டை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீங்களும் ஜென்சியா தான் இருக்கீங்க, நாங்க ஜென்சி பேரண்ட்ஸா இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இல்லையா. சேஞ்சஸ் வேணும்னு நீங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணனால தான் இந்த நியூவா ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏடிஎம்கே வந்து நல்ல ஆட்சி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா திரை கவர்ச்சியோ லைக் வாட் எவர் இட் இஸ் யார் வந்தாலும் மக்கள் அவங்க போகவே மாட்டாங்க. ஐ வாண்ட் them to like அண்டர்ஸ்டாண்ட் லைக் டிஎம்கே ஏடிஎம்கே வந்து அவங்க என்ன தப்பு பண்ணாங்க. பேசிக்கலி they did a lot of corruption. ஸோ அதை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி திரை கவர்ச்சி அப்படின்னு போனதில்லை, பட் அஃப்கோர்ஸ் மக்கள் செல்வாக்கு அவரை பத்தி சின்ஸ் ஹி கேம் ஃப்ரம் சினிமா அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு. பட் அதனால வந்துட்டு ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் லைக் பீப்புள் யார் வந்தாலும் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு இல்லை. நான் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் யார் பக்கம். மாமனிதர்னு சொல்லிட்டு ஒரு படம் நடிச்சாரு, ஞாபகம் இருக்குங்களா? வடிவேல் கூட நடிச்சாரா? அந்த படத்தை பார்த்தாது அவரெல்லாம் திருந்தலாம். கண்டிப்பா சொல்றேன், அவரே திருந்தலாம். நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு கூலி தொழிலாளி, நான் சொல்றேன் அவரெல்லாம் ஒரு சாதாரணமா திருந்தலாம். இதுக்கு மேலே சட்டசபையில போயிட்டு கேவலமா அவங்க அப்பா பண்ண வேலையை ஒரு செய்ய வேணாம். ஒரு நல்ல விஷயம் மேடம், நல்ல விஷயத்தை எங்க வேணாலும் செய்யலாம், நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது எப்படி இருந்த ஒரு அரசியல், ஊழல், நிறைய போதைப் பொருட்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்தது. அடுத்த 5 வருஷத்துல வந்து எதுவுமே பண்ண முடியாது. கற்பழிப்பெல்லாம் பாத்தீங்களா, எவ்வளவு 3 வயசு குழந்தை உடைய இப்ப ஆட்சி நடத்துறாருல இந்த விஜய்னு சொல்லிட்டு ஒரு பையன் புதுசா வந்திருக்கவரு, அவருக்கு கூட கஷ்டம் தான். சட்டசபையில போய் பேசுறீங்களா? இல்ல சட்டசபையில போயிட்டு 24 மணி நேரத்துல 12 கற்பழிப்புன்னு சொல்றீங்களே, இதுக்கான காரணம் நீங்களா அவரா? நீங்க இத்தனை வருஷம் ஆளுங்கட்சி, இத்தனை வருஷம் 59 வருஷம் நீங்க வந்து ஆண்ட கட்சி, நீங்க 2 கட்சியுமே ஓரமா போய் உட்காந்துருக்கீங்க. எதிர்கட்சியா நின்று இடையில நின்று பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு? புதுசா வந்தவனை ஏன் அப்படி கேவலமா பேசுறீங்க?